Rolling. Action! அது வந்து பாருங்க. கை கொண்டு வரணும். பெங்காலியில் அடர், தாராளா தாந்திரி மற்றும் கக்தருவா திரைப்படம் ரோட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொண்டிருக்கிறது. இந்தியில் ஸ்பைக் வெப் சீரிஸ், மற்றும் பாட்டில் ராக திரைப்படங்களை ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளர் திரு ரூபேஷ் ஷாஜி அவர்களை கூவை திரைப்பட இயக்கம் சார்பாக வரவேற்கிறோம். தற்போது ஒளிப்பதிவு பற்றிய உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமராமேன் ஒரு டைரக்டர் கிட்ட இருந்துட்டு கதை விவாதத்தை பார்த்தீங்கன்னா சொல்லி நம்ம கிட்ட அவங்க கதாபாத்திரத்தை வந்து உணர்ப்பிக்கிறாங்க. ஒரு அதாவது வந்துட்டு நீங்கள் கேப்சர் பண்ணுறது வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஒரு பெரிய டைரக்டர் வந்து சொல்லியிருந்தாரு. ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ஒரு கேமராமேனோட அந்த லென்ஸிங்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க வந்து வைக்கிற ஃப்ரேமில் வந்து கரெக்டாக நம்ம வந்துட்டு அடாப்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு இதுவாக இருக்கணும். இதை வந்து லால் சார் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக பண்ணுவார். அவருக்கு அதை பற்றின ஒரு பெரிய நாலேஜ் இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட்னாக்கா அது தேவை அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. அதை பற்றின கொஞ்சம் எங்களுக்கு விளக்கம் வந்துட்டு என்ன மாதிரி ஃப்ரேம் வைக்கிறாங்க. அந்த லென்ஸிங்கிறது வந்து ரொம்ப மஸ்ட்டாக ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க வந்துட்டு அந்த ஃப்ரேமில் உங்கள் டைரக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு கேமராமேனை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? அது என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு? அந்த கேரக்டர்ஸோட லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்குது இல்லை, லைஃப் ஸ்டைல். இப்போ வேறு எந்த மாதிரி இடத்துல தங்கிட்டு இருக்கு, ஸோ எந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கு, ரைட்? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் டிசைன் பண்ணிட்டோம் கேரக்டர்ஸ்க்கு. அதுக்கேற்ற மாதிரி காஸ்டியூம், லொக்கேஷன் எல்லாம் சூஸ் பண்ணோம்ல. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி லைக் இந்த மாதிரி இமேஜஸ் வேணும் அது டிசைட் பண்ணிட்டோம். லைக் ஷார்ட் பை ஷார்ட் பிரேக் டவுன் பண்ணால் இது இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி கலர்ஸ் வேணும் இங்கே. ஸோ அவர் அப்புறம் இதுக்கு கேரக்டர் சைக்காலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸோ த கேரக்டர் இஸ் லைக் திஸ், போட்டு இல்லாத மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் தான் யூஸ் பண்ணுறோம். ரிலேட்டிவ்லி வி கேன் ரிலேட் தட் ஆக்சுவலி. லைக் இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து தேர் ட்ரெஸ்ஸிங் வில் பி லைக் தட். ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ்ஸிங் இருக்கும், டைமிங், இவர் போகிற இடங்கள் இருக்குது. ஸோ நம்ம பார்த்துருக்கு இவர் எப்போ ஒர்க் சைட்டில், வீடு, டாஸ்மாக்கு, ரைட்? சில டைமில் க்ரோசரி ஷாப்பு கூட பார்க்கலாம்ல இவரை. ஸோ இதெல்லாம் அந்த டிசைனுக்குள்ளே தான் இருக்கணும். இதெல்லாம் பார்த்து தான் டிசைன் வரும். அதுக்கப்புறம் ஒரு லென்சிங் சூஸ் பண்ணும்போது மெயினாக இமோஷன் கம்யூனிகேட் ஆகுதா, கம்யூனிகேஷன் இருக்கும்ல. இப்போது நார்மலி வந்து வைடுன்னு சொல்லும்போது ஒரு 16 mm லென்ஸ், ஒரு வைட் ஆங்கிள், ஐ மீன் ஒரு வைட் லென்ஸ் போட்டால் இட் ஒன்ட் ஒர்க் மேபி. ஒரு ஆர்டிஸ்டாக அந்த லென்ஸிங் தெரிஞ்சு அந்த மாரி வரணுமா? ஏன்னா இது கரெக்டாக செய்கிறது வந்து லால் சார். எனக்கு தெரிஞ்சு அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து லால் சாருக்கு மட்டும்தான். நம்ம எப்படி வச்சாலும் ஒரு ஆங்கிள் வைக்கிறோம்னாக்கா அந்த ஆங்கிளில் கரெக்டாக ஃப்ரேமில் வந்துட்டு அவர் அப்பியர் ஆகிடுவார். அதுக்கு அவருக்கு அந்த நாலேஜ் இருந்தால் தான் அது பண்ண முடியும். இல்லைனா ஒரு கேமராமேன் அதை வந்து சொன்னாதான் வந்துட்டு அவங்க அதை வந்துட்டு கேட்டுட்டு தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவருக்கு வந்துட்டு கேட்கவே மாட்டார். நம்ம வைக்கிறத பார்த்தே அவர் வந்து அந்த கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வந்துடுவார். அந்த இடத்துல கூட அவங்க அதை வந்து நம்ம சொல்லி தான் அதை செய்யணுன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கணும்னாக்கா நம்ம எப்படி அதை அண்டர்ஸ்டூட் பண்ணி அதுதான் நான் அவங்க கிட்ட கேட்குறேன். ஆமாம், இது சில பேர் வந்து ஓகே க்ளோஸ்அப்னா இப்படி தான் போகணும் ஒரு ஒன்று இருக்குல்ல. ஆனால் நம்ம மைண்டில் வேற ஒரு இமேஜ் இருக்கும், எனக்கு இப்படி வேணாம் க்ளோஸ்அப், மை க்ளோஸ்அப் இஸ் நாட் லைக் திஸ், இது எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ பிகாஸ் ஐ ஹவ் சீன் ஆல் திஸ். இது வந்து பார்த்துட்டே இருக்குது. க்ளோஸ்அப்னா இப்படி போயிடும். ஒரு நமக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, நம்ம ஃபிலிம்ஸுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்குல்ல. ஃபஸ்ட் ஒரு எஸ்டாப்ளிஷிங் ஷாட், அதுக்கப்புறம் ஒரு மிட்டு, அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸு, சஜஷன். போரிங் நோ. அது பிரேக் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக, லைக் படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல, சர்ப்ரைசிங்காக இருக்கணும். லைக் ஏன் அப்படி தான் அப்ரோச் பண்ணல. ஐம் ட்ரைங் டு டூ சம்திங் லைக் தட். ஐ டோன்ட் நோ. தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து இயக்குனர்கள் எடுத்துட்டால் ஒரு ஒரு இயக்குனருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும். அது மாதிரி ஒளிப்பதிவாளர்களுக்கும் இப்போது செலியன் எடுத்துட்டால் ஒரு மாதிரி இருக்கார், பாலு மகேந்திரா சார் எடுத்துட்டால் அவர் ஒரு மாதிரி.
இந்த மாதிரி வேரியேஷன் ஸ்டைல் இருக்கா? ஐ டோன்ட் நோ. இல்லை ஒரே ஸ்டோரி ஒரே லொக்கேஷன் அதை வந்து வேறு வேறு ஒளிப்பதிவாளர்கள் கேமராமேன் வந்து வேறு மாதிரி திங்க் பண்ணுவாங்களா அவங்களோட ஸ்டைலில் இருந்து, இல்லை இயக்குனர் சொல்கிற ஸ்டைலில் இருந்து செய்வாங்க? இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல. இப்போ எனக்கு பேசிக்கலி ஒரு கேரக்டர் இருக்குல்ல, எனக்கு ஒரு இமேஜ் சென்ஸ் இருக்குல்ல. ஸோ அது கண்டிப்பாக அந்த படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நமக்கு ஒரு பர்சனல் லைஃப் ஸ்டைல் இருக்குது. இப்போது நான் ஒரு மேஸ்டிக் ஃபிகர் பண்ணால் கூட, ஐ மீன் ஸ்கெச்சஸ் பண்ணால் கூட வந்து ஒரு ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்டைல் நம்மக்கிட்ட இருக்கும்ல. நம்ம ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக கண்டுபிடிச்சிடும்ல, அதே மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு ஏரியல் ஷாட் வரும். ஆப்வியஸ்லி ட்ரோனா? தட்ஸ் ட்ரோன். ஸோ அது எப்படி பிரேக் பண்ணீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷாட் ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு படத்துக்கு. ஸோ உங்களுக்கும் டேரக்டருக்கான அந்த கான்வர்சேஷன், அந்த ஷாட் எப்படி கொண்டு போகலாம், அந்த லேக் சீனில் எந்த மாதிரி ஃப்ரேம் வைக்கணும்னு, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான சீன், படம் உடையிற ஒரு சீன் அது. ஸோ அந்த டிஸ்கஷன் உங்களுக்கும் டேரக்டருக்கான டிஸ்கஷன் எப்படி இருந்துச்சு? இனிஷியலாக அவங்கக்கிட்ட கதை சொல்லிட்டோன்னே இந்த சீன் இப்படி எடுக்கலாம்னு நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு சஜஷன்ஸ். ஓகே, அவர் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். அவர் வந்து என்கிட்ட இந்த கன்செப்ட் தான் சொன்னேன், இதுதான் கன்செப்ட். ஸோ யா எனக்கு அது அப்படியே ரிலேட் ஆகிடுச்சு. பிகாஸ் ஐ ஹவ் சீன் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் இன் மை லைஃப். ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் திஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் ஆக்சுவலி. பிகாஸ் டக்குன்னு எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் we had open discussions, like we had many arguments in between that, healthy arguments, okay, not fight. And அப்புறம் எந்த மாதிரி விஷுவல் ஸ்டைலில் ஃபிக்ஸ், அது அப்போவும் நம்ம ஒரு விஷுவல் ஸ்டைல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ பார்க்கும்போது சிம்பிளாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்டோரிக்கு அதுதான் வேணும்ல. பெரிய லைக் ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் அது இதெல்லாம் அதுக்கு செட் ஆகாது. சோஷியல் ட்ராமா சட்டையர் கைண்ட் ஆஃப் திங். So we started discussing about many things, we have gone through many films, many references, paintings, this and that, and many things. So apdi discuss panni refine panni it was like the film is like 80% of prep and 20% of shoot. It was like எல்லாமே ப்ரெப்பில் தான் எல்லாம் அதிகம் போச்சு. ஷூட்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால எஸ்பெஷலி த ஸ்டேஜிங் ஃபார் மீ, லைட்டிங் கேமரா எல்லோட இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜிங் தான். அதுதான் that creates the dynamics of this film, right? So yeah, we had discussion. படத்தோட ஓப்பனிங் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் எனக்கு தெரியாது வேறு எங்கே. இந்த படத்து வேறு அந்த 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 லொக்கேஷன் வேறு படத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு நினைக்கிறாங்க. which is very near to Chennai but haven't seen in any other films. So we decided that we have to establish this place, that story is happening here. It's an old concept, but yeah. Clear? ஸோ உங்களோட ஸ்டார்டிங் டேஸில் நான் சொல்கிறது ஒரு 20s, early 20s நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பீங்க சார். பர்சனலாக நீங்கள் போயிருப்பீங்க காஷ்மீருக்கு, கல்கட்டாக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இடம் அந்த மாதிரி அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? சீனரியை பற்றி நீங்கள் கேப்சர் பண்ண சீனரி பர்சனலாக நீங்கள் அதோட எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை, ஃபோட்டோகிராஃபி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ சான்ஸ் எதுவும் கிடைக்கல ஆக்சுவலி. I was not a photographer. I was into VFX before this. I was working with a VFX company. Then I learned videography there's a small government institute in Kerala called CEDIT. I trained from there. From there I started assisting a DOP called Hari Nair, who did Rituparna Ghosh Dahan and Ram Gopal Verma's Shul. So all these films he had done. He's from FTI. He's a senior cinematographer in Bombay. So I worked with him in 2 Malayalam films, and then I started my journey. Then I appeared FTI and SRFTI. So that was my 4th attempt. So I cracked the exam in SRFTI, and I went there. Yeah, it was like that. That was my journey. As a cinematographer, எந்த டைப் ஆஃப் ஃபிலிம் நீங்கள் மேக் பண்ணும்போது க்ரியேட்டிவிட்டி அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, லவ்வும் இருக்கும்? இதர் லவ் ஸ்டோரிஸா, இல்லை வைல்ட் லைஃப் ஓரியன்டான நேச்சர் ஓரியன்ட் ஃபிலிமா, இல்லை ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ணுறா? இந்த எந்த டைப் ஆஃப் ஃபிலிம்ஸில்
உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் லவ்வபுளும் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின். எனக்கு வந்து எல்லாமே பிடிக்கும் ஆக்சுவலி. ஐ வுட் லைக் டு டூ ஆல் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஆனால் அதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ ஒன்று இருக்கணும், ஒரு ஹுக்கப் பாயிண்ட் ஒன்று இருக்கணும்ல. சார், ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சினிமோட்டோகிராஃபருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அப்படின்னா அந்த சீன் எல்லாருக்குமே ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஸோ சினிமோட்டோகிராஃபருக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன க்ரியேட்டிவிட்டியும் தோணும், அதில் அவங்களோட இன்வால்மெண்ட்டும் அதிகம். அந்த மாதிரி சீன் நீங்கள் இன்வால்மெண்ட்டும் நீங்கள் லவ் பண்ணி எடுக்கிற மாதிரி சீன்னா அது லவ் ஸ்டோரியாக இருக்குமா, நேச்சர் ஓரியன்டாக ஸ்டோரியாக இருக்குமா, இல்லை டெக்னாலஜி ஓரியன்டாக? அப்படி இல்லை, எனக்கு ஐ அப்ரோச் லைக் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். இட்ஸ் லைக் அது வந்து எவ்வளோ மினிமலைஸ் பண்ண முடியும், ஐ மீன் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ ஐ எம் ட்ரைங் டு டூ தேட். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஷாட்டு வந்து, ஒரு லாங் ஷாட்டு வந்து எனக்கு வந்து ஒரே ஷாட்டில் ஒரே ஃப்ரேமில் கிடச்சா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ ஐம் திங்கிங் இன் தேட் வே டு கிரியேட் தேட் டைனாமிக்ஸ். உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு இந்த சீன் ஷூட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நான் எதிர்பார்த்தோட சூப்பராக கேப்சர் ஆகுது அப்படின்னு நீங்களே மானிட்டரில் பார்த்த ஒரு சீன்? ஆக்சுவலி ரீசென்ட்லி நான் இப்போ ஒரு I was shooting a Bengali film called Kaktarua. It's not yet released, just got over. And படம் கம்ப்ளீட்டாக black and white தான். ஸோ அந்த படத்தில் சில ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ இட் வாஸ் ரியலி சம் க்ளோஸ்அப்ஸ் எஸ்பெஷலி. ஸோ யா, இட்ஸ் அ எமோஷனல் ஓரியன்டட் சீன்ஸ் சார்? Emotional. Not emotional. Yeah, that's also kind of emotion expression. That's why it's touch your heart. Is it right? Yeah. Okay, thank you sir. படத்தில் வந்து அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்குல்ல, ஸோ வந்து அவர் ஒரு ரூம்குள்ளே தான் நடக்கிற மாதிரியே இருக்கும். அதில் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அதில் ஏதாச்சும் டெக்னிக் இருக்கா? அந்த அங்கே லைட்டிங், சர்டன் லைட்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு? There's no techniques. இல்லை, ரொம்ப அந்த அந்த கலர் ஓரியன்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு, அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டோனே வந்து நம்மளை செட் பண்ணிச்சு. Full credit goes to my production designer, Raja. Because we had a long discussion about that. பெரிய டிஸ்கஷன் வந்து நடந்துச்சு நடுவில். ஏன்னா அந்த ஸ்பேஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யா, திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. லைக் ஐ ஹவ் டு சே திஸ். அந்த ஸ்பேஸு ஸோ when we are thinking about that space, to create that space, we had lots of ideas and references we have gone through. அதுக்கப்புறம் yeah, we end up with a design which I have seen in the screen. அது வந்து லைக் அந்த இது இப்படி இருக்கணும், ஒரு இடம் பார்த்தா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடாது, பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடாது, இம்பர்ஃபெக்டாக இருக்கணும். இட்ஸ் லைக் பெர்ஃபெக்ட்லி இம்பர்ஃபெக்ட் கைண்ட் ஆஃப் திங். யா, அப்போ நம்ம ஒரு இடம் அது வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கிற ஒரு இடம், அது வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிற இடம் மாதிரி இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடாதுல்ல. அது வெதரிங், ஏஜிங், டெக்ஸ்சரிங், ஸோ லோட்ஸ் ஆஃப் things are there. Like all are like he created that. He is a brilliant guy. அண்ட் வந்து அந்த ஒருத்தரை வந்து கூப்பிட்டு வருவாங்கள்ல, நான் ரவுடி அப்படி இப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட்டிகிட்டு வருவாங்கள்ல புதுசாக, டக்குன்னு அவர் வந்தோடனே லைட்ஸ் ஆன் ஆகும். அந்த மாதிரி சீன்ஸ் அது எப்படி, அந்த டெக்னிக் என்னது? ஏன்னா சோர்ஸ் லைட்லேருந்து லைட் வர மாதிரி இருக்கணும், ஆனால் நீங்கள் லைட்டிங்கும் யூஸ் பண்ணுவீங்க, அது எப்படி அந்த சீன்? இல்லை, சோர்ஸ் லைட்டு தான் பண்ணது. ஓகே ஓகே. ஸோ வி டிசைன்ட், ஐ டிசைன் த லைட்டிங் இன் தேட் வே. அது ஃப்ரேமில் வந்தாலும் ப்ராக்டிக்கல், இட்ஸ் லைக் ப்ராக்டிக்கல் அண்ட் ஃபிக்சர்ஸ், டியூப் லைட்ஸ் அண்ட் ஆல். லைக் அப்படி தான் இருக்கும். அது சேஃபாக இருக்கும்ல, சேஃப் இல்லை, ஜென்யூனாக இருக்கணும்ல, அதனால் அப்படி. அண்ட் வந்து உங்கள் ஃபிலிம்ஸ் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா வந்து பெங்காலி, ஹிந்தி அண்ட் வந்து ஃப்ரம் கேரளா வந்து மறுபடியும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சிது? அண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் ஒர்க் பண்ணும்போது ஹவு டஸ் இட் ஃபீல் ஸோ ஹாப்பி. அதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது? லைக் தமிழில் நம்ம ப்ரொடக்ஷனில் எப்படி இங்கே வந்துச்சு? ஓகே, கிஷோர் யூனோ தங்கலான், எஸ் எஸ், நட்சத்திரம் நகர் இருக்கிறது, குண்டு. ஸோ நானும் கிஷோரும் எல்லாம் ஒரே இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன். கிஷோர் வாஸ் மை ஹி வாஸ் சீனியர் டு மீ. ஸோ அந்த கனெக்ஷன், ஸோ ஹீ இன்ட்ரடியூஸ் மீ ஹியர். யா, மொழியை தாண்டி ஆர்ட்ஸ், கலை வந்து நீங்கள் உள்கொள்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம். அண்ட் வந்து டஸ் அந்த
இப்போ நீங்கள் இந்த படத்தில் ஸ்பெஷலாக வந்து பட்ஜெட்னால கன்ஸ்ட்ரெயின் ஆகி ஏதாச்சும் இந்த லைட் வைக்க வேணாம், இந்த லென்ஸ் யூஸ் பண்ண முடியாமல் போச்சு, அப்படி ஏதாச்சும் இருக்கா? அது இருக்கும். அது எல்லா எந்த பெரிய படத்தில் ஒர்க் பண்ணாலும் சின்ன படத்தில் ஒர்க் பண்ணாலும் நமக்கு வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அங்கே இருக்கும். அது கிடைக்காது, இது கிடைக்காது. ஸோ இது வந்து we have to manage that without affecting the result. ரிசல்ட் தான் முக்கியம் இல்லை. ரிசல்ட் பார்த்தா ஓகே, அப்போ அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ. ஸோ யா, தேங்க்யூ தேங்க்யூ. லாஸ்ட் டிஸ்கஷன்லேயே வந்திருந்தேன், ஒரு கொஷின் மிஸ் பண்ணிட்டேன், ஸோ அதனால் கேட்கலான்னு வந்தேன். யா ப்ளீஸ். இப்போது ராதாமணி அண்ட் அஞ்சலம், நான் வந்து பாட்டிலரை பார்த்தேன், மற்ற படம் பார்க்கல, ஸோ அதனால் அந்த படத்துலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது. இப்போது ராதாமணிக்கும் அஞ்சலத்தோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் பாஸ்டாக இருக்கட்டும் ப்ரெசண்ட்டாக இருக்கட்டும், அதில் வந்து ரெட் வித் எல்லோ காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க அஞ்சலம்க்கு. ஸோ அதுவும் அப்புறம் போஸ்டர்ஸ்லேயும் எல்லோ வித் ரெட் காம்போவோடு இருக்கும். அது எதுவும் பர்பஸாக ரீசன், அதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு, எதனால் அது வச்சிங்க? ஆக்சுவலாக அது பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, பட் ஆனால் ஃபஸ்ட்டு கலர் பேலட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அது கலரை ஏன் வைப்போம்னு நம்ம யோசிப்போம் இல்லையா, அந்த ரீசன் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு க்யூரியாசிட்டி. இல்லை, அந்த சீன் வந்து ஒரு அந்த சீனுக்கு ஒரு வைப்ரன்ஸ், தட் சீன் வாஸ் டிமாண்டிங் அ வைப்ரன்சி ஆக்சுவலி. ஸோ வைப்ரண்டான கலர் யூஸ் பண்ணோம். ஸோ வி ஹேட் அ டிஸ்கஷன், ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ஒரு பிகாஸ் ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் சட்டில் கலர்ஸ். அண்ட் ஏன்னா கேரக்டர் கரெக்டாக தெரியணும். நான் இப்போது அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஆனால் டேரக்டர்ஸ்க்கு வந்து சில டேரக்டர்ஸ் வந்து அவருக்கு வந்து ஐ வாண்ட் டு யூஸ் வைப்ரண்ட் கலர்ஸ், அந்த ஒரு டெண்டன்சி இருக்கும். ஸோ ஆஃப்டர் அ லாங் டிஸ்கஷன்ஸ் வி டிசைடட் ஓகே வில் கோ ஃபார் திஸ் கலர்ஸ். அண்ட் கலர் பிரேக்கிங் அப்படி தான் வரும். க்ரீன் பேக்ரவுண்ட், ஸோ yellow வாஸ் ஆப்போசிட் கலர், அண்ட் ரெட் மஜெண்டா, இட்ஸ் லைக் கலர் வீல் டோட்டலி. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலாக அந்த மரத்தில் ஒரு ஆத்தங்கிற உரத்தில் ராதாமணியும் அஞ்சலமும் உட்காந்துருக்கிற ஷாட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளேயும் நோட் பண்ணது என்னென்னா, அஞ்சலம் போகும்போது ரெட் ஒயிட் எல்லோ வித் ரெட் காம்போவில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரெசண்டில் ஹாப்பி இல்லாமல் இருக்கும், அதனால் அந்த காஸ்டியூம் இருக்காது. கிளைமேக்ஸில் அதே காஸ்டியூம் இருக்கும் வித், அதனால் நான் கேட்டேன். ஓகே ஓகே. விச் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? மை ஃபேவரட் கலர் பிளாக். இப்போ இந்த டெக்ஸ்டைல் ஷாப்பெல்லாம் போகும்போது ஒரு டெண்டன்சி வந்துடும்ல பிளாக் இல்லை டெக்ஸ்டைல்? இப்போ ஸோ வென் யூ கோ ஃபார் பை சம் ட்ரெஸ் ஃபார் யூ, ஒரு டெண்டன்சி வந்துடும்ல, பிடிச்ச கலரில் தான் ஃபேவரட் கலருக்கு தான் இப்போ போயிடும்ல நம்ம கை. ஸோ சம்திங் லைக் தட். ஐ ஆல்சோ ஹவ் தட் இஷ்யூ. நீங்கள் விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு தானே ஃப்ரேம் இதுக்குள்ளார வரீங்க? ஆமாம். ஓகேங்களா. சப்போஸ் இப்போ பாரஞ்சித் சில ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு, நான் சினிமாட்டோகிராஃபி வந்து மூவிஸ் மேக்கிங்கு இது எல்லாமே அவருக்கு ப்ரீவியஸ் பிகினிங் வந்து என்னவா இருக்குன்னா ட்ராயிங்ஸ். அது மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு அவங்க கையில் இருந்து கேமராவோ எதுவுமே, நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரேம்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. இது எதுவுமே இல்லைனாலும் உங்களோட க்ரியேட்டிவாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவீங்க. எழுதுவீங்களா இல்லை வரைவீங்களா? நானா கம்மி தான். இல்லை ஓகே, ஏன் எழுத்தெல்லாம் எனக்கே பிடிக்காது. ஸோ ஐ டோன்ட் ரைட் ஆக்சுவலி. பட் இந்த மாதிரி மொபைல்லலாம் எங்கே போனாலும் மொபைலில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருவேன் அந்த மாதிரி. அதான் அப்படின்னா குவைட் மோர் நார்மல் லைஃப் யார். சூப்பர். ஆனால் இருந்தாலுமே நம்ம என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் ஐ வாண்ட் டு கோ ஃபைட். ஃபிலிம்ஸு மட்டுமே இப்போ எனக்கு வந்து ஐ வாஸ் பிளைண்ட், எனக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி எப்படி இருக்கும், நீங்கள் என்ன அந்த ஃப்ரேமில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றதை யாராச்சும் எனக்கு சொன்னால் தான் தெரியும். See, it's all about observation. It's all, for example, இப்போ என் ஊரில் ஸோ 30 years before there was no electricity. அப்புறம் ஒரு நாள் தெரிஞ்சு போச்சு எலக்ட்ரிசிட்டி வரப்போகிறேன். ஸோ பிஃபோர் தேட் என் ஊரில் வந்து எல்லா வீட்லேயும் இந்த கெரோசின் லேம்ப்ஸ் தான் இருக்கும், மண்ணெண்ணெய் விளக்கு இல்லை. தமிழ் என்ன சொல்லுவது? மண்ணெண்ணெய் விளக்கு தானே? சீமண்ணெய். யா ஓகே, மண்ணெண்ணெய் விளக்கு தான் இருக்கும். ஸோ டே இட்ஸ் நார்மல், இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நைட்டு வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. எல்லா ஒரு 30 வீடு இருக்குவாங்க, 30 வீட்டிலும் கேன் யூ இமேஜின் தட்? யூ கேன் இமேஜின் தட் ரைட்? ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஆஃப்டர் லாங் டைம்
electricity வரப்போகிறேன்னு ஒரு நியூஸு. ஸோ தென் ஐ ஸோ தட் ஒன் டே லைக் ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் லோரியில் வருது. ஸோ தே ஆர் ஃபிக்ஸிங் ஆல் திஸ் எலக்ட்ரிக் போஸ்ட், தேர் புட்டிங் லைன். அதுக்கப்புறம் ஒரு நாள் டக்குன்னு யா நைட்டு எனக்கு ஒரு நைட்டே சேஞ்ச் ஆகி போயிடுச்சு. ஸோ வேறு நைட் ஆயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பீரியன்சிங் ஆல் திஸ், இட்ஸ் இன் மை ஹெட். இப்போ படம் பண்ணும்போது யா இட்ஸ் லைக் ஐம் கமிங் டு த பாயிண்ட் தட் அவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் அவர் இமேஜஸ் ஆர் லைக் வி கேன் ரிலேட் இட் வித். எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். நம்ம லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம ஒர்க்கிலும் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதை எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க? எல்லா இடத்துலையுமே நீங்கள் மொபைலில் கேப்சர் பண்ணுறது மைண்டில். ஓகே, அது ரொம்ப இதெல்லாம் ராக்கெட் சயின்ஸ் எதுவும் கிடையாது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. சிம்பிள் அப்சர்வேஷன், தட்ஸ் இட். காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களா டேரக்டரோட? எனக்கு டேரக்டர் இப்போ நாங்கள் வெளியிலேருந்து சினிமா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இப்போ இருக்கிற டேரக்டருங்க தான் சொல்கிறாங்க எடிட்டரோட ரவுண்ட் டேபிள் வைங்க, சினிமாட்டோகிராஃபரோட ரவுண்ட் டேபிள் வைங்க டிஸ்கஷனுக்கு அப்படின்றத ரெக்கமெண்டேஷன் இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் வெறும் ஒரு பெரிய ஸ்டார், மெகா ஸ்டார் படம்னா ஸ்டார் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் டைரக்டர், அதுக்கப்புறம் தான். இது மாதிரி இருக்கிறச்ச நீங்கள் உங்களோட இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நான் யோசிப்பேன்ல, அதுக்காண்டி நீங்கள் ஃபைட் பண்ணுவீங்களா டேரக்டர்கிட்ட? நாங்கள் வெளியே இருந்து பார்க்கும்போது அது ஃபுல்லாகவே ஒரு டேரக்டரோட படமாக அப்படி தான் பார்க்குறோம் மோஸ்ட்லி. ஆனால் சினிமாட்டோகிராஃபின்றது வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரேம்ஸ் அதில் எவ்வளவு இல்லை எனக்கு இது இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் சொல்லி இப்போ சொன்னீங்கல்ல, அதுக்கு எல்லாமே நீங்கள் நிறைய ஃபைட் பண்ணுறீங்களா? நிறைய ஃபைட் பண்ணுறீங்களா டேரக்டருக்காக? இல்லை ஃபைட் எல்லாம் இல்லை, டிஸ்கஷன் பண்ணு. ஆனால் இதெல்லாம் அங்கே போய் எனக்கு சொல்ல முடியாது, என் லைஃப் ஸ்டைல் இப்படி இந்த மாதிரி தான் பண்ணுறது, அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கும் சினிமா இஸ் ஆல் அபவுட் கலெக்டிவ் ஆர்ட், ரைட்? நிறைய இருக்குது அதுக்கு. ரைட்டிங், ஐ மீன் ஸ்கிரிப்டில் இருந்து இட்ஸ் லைக் ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன். நிறைய வி ஹவ் டு ட்ராவல் அலவுட் லைக் வித் மெனி பீப்புள். இப்போ ரைட்டர், டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், சவுண்ட் டிசைனர், கலரிஸ்ட், சாரி ஒன்றும் மறந்துட்டேன், ஆர்ட் டைரக்டர், ப்ரொடக்ஷன் டிசைனர், பிடி. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் சேர்ந்தால் தான் சினிமா ஆகிடும்ல. ஸோ எல்லாரோடையும் என்ன இன்புட் வேணும்ல, இதெல்லாம் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல சினிமாயாக மாறிடும். உங்களோட ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையுமே பீப்புள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா? அண்டர்ரேட்டட் இல்லாமல் ரெக்கக்னைஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல இது எல்லாமே. இப்போ டேரக்டருங்களோட டீட்டெயிலிங் வந்து ஓரளவுக்கு பேசுவாங்க, அதேமாதிரி ஃபோட்டோகிராஃபியோட டீட்டெயிலிங் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கல்ல, இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஆடியன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுமோ ஏதோ அப்படி இல்லை வேணாம். இல்லை அட்லீஸ்ட் இட் வாஸ் கோயிங் டு 100% கரெக்ட் டு ஆடியன்ஸ் அப்படின்னு. அப்படி சினிமாட்டோகிராஃபி ஸ்டாண்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா படம் வீக் ஆகிடும்ல. ஓகே, யூ ஷுட் நாட் அலோவ் தட். கேர்ஃபுல்லாக அந்த ஃபீல் படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் பண்ண வைக்கணும் இல்லை, ஃப்ரேமே ஃபீல் பண்ண வைக்காம ஸ்டோரியை ஃபீல் பண்ண வைக்கணும் இல்லை. ஸோ ஐம் ட்ரைங் டு டூ தட். அது ஐ டோன்ட் நோ அது எவ்வளோ ஃபீல் ஐ மீன் வைக்க முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் we are trying something like to make them feel, to get the feel. கலர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதேமாரி சினிமாட்டோகிராஃபிக்கு ஆக்டர்ஸ் கூட ஸ்கின் டோனையும் நம்ம மேட்ச் பண்ணுவோம். அப்படின்னு இருக்கும்போது எனக்கு பாலுமேந்திரா சார்ட்டு இருந்தும் பாலுமேந்திரா சார் அப்புறம் தேனீஸ்வர் சார்ட்டு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா அவங்க மேக்ஸிமம் மேக்கப் இல்லாமல் போவாங்க அப்படின்றது. ஸோ இப்போது ஆனால் இப்போ நான் நிறையா பார்க்குறது மேக்கப்ஸ் அதிகமாக இருக்குது. அதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை அது பாட்டில் அதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி மேக்கப்ஸ்லாம் யூஸ் பண்ண சொல்லியிருப்பீங்க. ஏன்னா அது I don't prefer too much makeup. I don't prefer. The freshness, skin texture ஒன்று இருக்குல்ல, actually it's very beautiful and I would like to do without makeup. ரொம்ப மேக்கப் எல்லாம் போட்டால் அந்த ஸ்கின் டெக்ஸ்டர்லாம் மிஸ் ஆகிடும்ல, அந்த லைஃபே போயிடும். ஹாய் சார். ஹாய் சார், நீங்கள் இந்த ப்ரீ ஒர்க் பற்றி பேசும்போது டேரக்டரோட ப்ரீ ஒர்க் பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்களா சார்? இப்போ ப்ரெப் ஒர்க். ப்ரெப் ஒர்க் அதில் வந்து பெயிண்டிங் பற்றி நாங்கள் அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தீங்களா? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா?
பெயிண்டிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தீங்களா சார்? அதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்ல முடியும். அது எப்படி என்ன மாதிரி பெயிண்டிங் பற்றி பேசியிருப்பீங்க, இல்லை கலர் பேலட்டுக்காக அதை யூஸ் பண்ணீங்களா? ஓகே ஓகே இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் பெயிண்டிங். இப்போ ஒரு சீன், ஃபார் எக்ஸாம்பிள் சீன், அந்த சீனில் ஒரு ஸ்பேஸ் வேணும்ல. இந்த சீன் வந்து ஒரு ஸ்பேஸில் தான் நடக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்குல்ல. இப்போ நம்மக்கிட்டே ஒரு அப்ரோச் இருக்குது. ஸோ டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ இந்த சீன் இந்த மாதிரி போகலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு கலர் பேட்டில் போகலாம், ஒரு ரெஃபரன்ஸ் காட்டணும்ல. இப்போ அதுக்காக ஐ யூஸ் லாட்ஸ் ஆஃப் மேபி பெயிண்டிங், மேபி ஃபோட்டோகிராஃப்ஸ், சம் வீடியோஸ், சம் ஸ்க்ராச்சஸ். யூ கேன் யூஸ் இட் எனிதிங். இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேட் பண்ணோம்ல, அதுக்காக that's it. Particular painting, maybe I mean, I like this painter called Giuseppe Di Rivera, and in Malayalam Ravi Verma, from Rembrandt. I like all these people, I mean all these artists. கண்டிப்பாக அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ ரெஃபர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம மைண்டில் பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் மைண்டில் வந்துடும்ல. அதே மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணும்போதும் லைக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அப்போ ஈஸியாக இருக்கும்ல, இது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இந்த மாதிரி வேணும், மேபி வி கேன் பிக் அப் கலர் ஃப்ரம் தேட். ஸோ நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, கியூபிசம், எக்ஸ்பிரஷனிசம், தேட்ஸ் திஸ் அண்ட் யா வி கேன் சினிமாட்டோகிராஃபியில் நமக்கு இதை அப்ரோச் பண்ண முடியும் ஆக்சுவலி. கிளியர்? ஹாய். ஒன்லி அதாவது எக்ஸ்ட்ரா லைட் இல்லாமல் இருக்கிற லைட் மட்டும், இப்போ ஒரு ஏரியாவில் இருக்கிற லைட் மட்டும் வச்சு படம் எடுக்க முடியுமா? முடியும். ஆனால் இப்போ எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரா லைட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்கல்ல, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பீப்புள். அப்போ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்டை அப்ரோச் பண்ணும்போது எந்த மாதிரி இமேஜஸ் இதுக்கு வேணும்னு ஒரு டிசிஷன் எடுக்கணும்ல. ஸோ அந்த டிசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விஷுவல் ஸ்டைலை இல்லை விஷுவல் கிராமர் வந்து ரெடி பண்ணணும். ஸோ மேபி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பட்ஜெட், ரைட்? நம்ம பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எடுக்கும்போது பெரிய செட்டப்பெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ அதுக்காக நம்ம ஒரு விஷுவல் கிராமர் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ யா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் ஷூட் பண்ணலாம். கிளியர்? டே டு டே லைஃப்பில் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸை மீட் பண்ணுறோம். ஒரு சில பீப்புள் பேசும்போது நமக்கு அந்த வேர்டு பிடிச்சிரும். ஆமாம், நம்ம ஸ்டோரிஸ்க்காக எடுத்துலான்ட்டு. ஆமாம். அப்போ நான் என்ன பார்ப்போம் அப்படின்னா, அதை ஜஸ்ட் கான்வர்சேஷனை பார்ப்பேன். டைலாக் நல்லாயிருக்கு அப்படின்னா நான் சொல்லும் போதே, நீங்கள் சொன்ன டைலாக் நல்லா இருக்கு, திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னும். பப்ளிக் கேட்பாங்க என்ன டைலாக் அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் பேசின வேர்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த சொசைட்டி பார்க்கும்போதே ஆஸ் அ டேரக்டராக எங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேசஸ் ஆஃப் பீப்புள் ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆவாங்க. ஆமாம். அதே மாதிரி நிறைய பேசும்போது ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் எங்களுக்கு நல்லா டக்குன்னு ரீச் ஆகும். அதே மாதிரி ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் சொசைட்டியில் டே டு டே லைஃப்பில் எந்த மாதிரியான விஷயம் மட்டும் உங்கள் மைண்டில் டக்குன்னு பிடிக்கும், கேப்சர் ஆகும்? அதை இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின். சில இடங்கள் இப்போது நான் வந்து இப்போ புதுசாக இடத்துக்கு போனால் எனக்கு மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ சில மார்க்கெட் மேபி சில டைமில் இது டிபெண்ட்ஸ் அப்பான் மை மூட். ஆக்சுவலி இப்போ ஒரு மூட் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி லைக் சில டைமில் வந்து தனியாக இருக்கணும்னு தோணுல. இந்த இடத்துல போய் தனியாக இருக்கும்போது ஓகே ஐ கேன் என்ஜாய் தட். அந்த டைமில் ஒரு 10 பேர் கூட இருந்தால் நான் டிஸ்டர்ப் ஆகிடுவேன். எல்லாம் நம்மளாம் நார்மல் ஹியூமன் பீயிங் தானே, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கும் அப்படி தான். இல்லை ஓகே தான். ஒரு சில இதெல்லாம் பார்ப்போம். இப்போ நாங்களே கூட போகிறோம் அப்படின்னா நல்ல ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தோன்னா அங்கே ஏதாச்சும் ஒரு சின்ன ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா அதை நல்லா ஒத்து கவனிக்கும். அவ்வளோ பெரிய ஹில் ஸ்டேஷனோ அந்த கிளைமேட்டோ அந்த என்ஜாய்மெண்ட் தெரியாது, அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் போனீங்கன்னா உங்களோட கண்ணில் என்ன தெரியும், சினிமாட்டோகிராஃபர் எதை விரும்புவார் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். இல்லை லேண்ட்ஸ்கேப் நார்மல் இது வந்து ஐ டோன்ட் நோ தட் ஐ கேன் கிவ் யூ a ப்ராப்பர் ஆன்சர் அபவுட் திஸ் ஃபார் திஸ். தெரியாது ஆக்சுவலி. எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி நம்ம போகிற இடத்துல வந்து இப்போ கூட யாராவது வந்து அவர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துருவோம்ல, இதெல்லாம் பார்க்குறதுக்காக ஐ கான் டூ திஸ். ஸோ யா சிலது வந்து ஆட்டோமேட்டிக்கலி நம்ம மைண்டில் ஐ மீன் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குல்ல அப்படி. ஸோ ஐம் கோயிங் டு காஷ்மீர். காஷ்மீர் சொல்லும்போது ஃபஸ்ட் என்ன மைண்டில் வரும்? ஐஸ்லேண்ட்.
ஐஸ் ஹில்ஸ் பரஃப் மொத்தம் ஸ்னோ தான் வரும்ல, ஃப்ரம் பைன் ட்ரீஸ். இப்போ வந்து இப்போ சென்னைன்னு சொல்லும்போது எனக்கு வந்து இந்த எல்லோ ஓட்டோஸ் தான் வரும் மைண்டில் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு சில பிளேசஸ் பார்க்கும்போது இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹீரோ சேடாக உட்காந்து ஃபீல் பண்ணாலும் சரி, இந்த இடத்துல அவனோட லவ் ப்ரப்போஸ் பண்ணாலும் இருக்கும், இந்த இடம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது, இது ஃபைட் சீன் யூஸ் ஆகுமோ, அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தோணுமா அப்படின்னு? இல்லை அந்த மாதிரி இல்லை. இப்போ டாக்குமெண்ட்ரி எடுக்கிறோம், ஃபிலிம் அதுக்கு ஒரு இது இருக்குது, அதே மாதிரி சீரியலுக்கு ஒரு வீடியோகிராஃபி நீங்கள் பண்ணுறீங்க. மூணுத்துக்குமான டிஃப்ரென்ஸில் நீங்கள் என்னென்ன இன்புட்டு நீங்கள் கொடுப்பீங்க? நாங்கள் இப்போ நாங்கள் இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபிலிம்ஸுக்கு தான் போகணுன்ட்டு சில பேர் எடுப்பாங்க. ஆனால் எடுக்கும்போது நாடகத்தன்மை அதிகமாக வர மாதிரி இருக்கும். சில ஷார்ட்லாம் வைக்கும்போது ஐயோ இது ஃபிலிமில் வர மாதிரி இல்லையே அப்படின்னு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கும் அப்படி தான் தோணியிருக்கு. அதே மாதிரி நம்ம அந்த ஆக்ஷன் சொல்லும்போது நாடகத்தில் பண்ணுற மாதிரி இருக்குது, சிலது வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது டாக்குமெண்ட்ரி மாதிரி ஃபீல் ஆகுது. அதில் என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம அதை கவனிக்க வேண்டியது இருக்குது? இப்போ எடிட்டிங், ஒரு சினிமாட்டோகிராஃபராக எடிட்டிங் தெரிஞ்சால் தான் ஒரு 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 ஷார்ட்டுக்கு கட் சொல்ல முடியுமா சார்? எடிட்டிங் சென்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன கட் பண்ணால் தெரியணும்ல, இங்கே கட் ஆகிடும். எஸ்பெஷலி வென் வி ஆர் ஷூட்டிங் ஆக்ஷன் சீக்வன்சஸ் அண்ட் ஆல், யூ ஷுட் நோ அபவுட் த கட் பாயிண்ட். தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். அப்புறம் அதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் விஷுவல் கிராமர், ஆல் அபவுட் விஷுவல் கிராமர் தான். இப்போது நான் ஷூட் பண்ணேன், அது சினிமாட்டிக்காக ஃபீல், எனக்கு அந்த சினிமாட்டிக் ஃபீல் கிடைக்கல. ஸோ யூ ஃபெல்ட் லைக் தேட் ரைட்? நல்லதான் ஆக்சுவலி. யூ ஷுட் டிஸ்கவர் யுவர் செல்ஃப், லைக் யுவர் விஷுவல் லாங்குவேஜ். டைம் இருக்குல்ல, ஸோ வாட்ச் மோர் ஃபில்ம்ஸ் அண்ட் வாட்ச் மோர். தேர் ஆர் லோட்ஸ் ஆஃப் நவ் தீஸ் டேஸ் யூ ஹேவ், ஐ மீன் லோட்ஸ் ஆஃப் online workshops and master classes are available. Do watch it, then you can discover your own style, you can change your style. நானும் இப்படி தான் இருந்தேன், ஏன்டா நம்ம ஷூட் பண்ணிட்டு ஒரு சினிமா ஃபீல் வரல. ஸோ அதெல்லாம் ரெடி ஆகிடும். லைக் வி ஹாவ் டு இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முன்னாடி வரும்போதெல்லாம் ரெடி ஆகிடும். ஸோ பட் யூ ஹாவ் டு ஒரு பேராஷூட் மாதிரி மைண்டை அப்படி ஓப்பனாக வச்சுட்டே இருக்கணும். லைக் ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே போகாமல் அது பிரேக் பண்ணி வெளியே வரணும். கிஷோர் சார் வந்து ஒரு மெமரி ஷேர் பண்ணார். இப்போது இந்த இடம் ஏன் பச்சையாக இருக்குன்னு அவர் சீனியர் கேட்ட கேள்வி, அவர் இன்ஸ்டியூட் போகணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார். ஸோ அப்படி நீங்கள் வந்து ஸ்கூல் டைம்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃபி சூஸ் பண்ணி சினிமாட்டோகிராஃபி அந்த ஜேர்னி சொல்ல முடியுமா? Cinematography was not there in my mind. அப்படியெல்லாம் இல்லை. காரணம் என்ன எனக்கு அதெல்லாம் வந்து யோசிக்க முடியாது. நான் வந்து டிகிரி எல்லாம் முடிச்சு, ஸோ ஐ வாஸ் இன்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ ஐ டோன்ட் ஒர்க் இன் தட். ஏன்னா கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு போச்சு, ஐயோ எனக்கு செட் ஆகாது. தென் ஐ வாஸ் திங்கிங் லைக் ஐ வாண்ட் சம்திங் எல்ஸ். தென் ஐ லைக் got into this animation industry as a VFX artist. அதில் ஒரு 2.5 years 3 years, so I worked as a VFX artist in a company called Penelope Creative Solutions. So 24 hours நான் ஸ்டுடியோவில் தான் இருந்தேன். I was sleeping in studio, I was living in that studio. So after that, I decided that I want to do something else. Like I was interested in camera, but I was not sure about that. Confidence வரல ஆக்சுவலி. அப்புறம் அந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, ஓகே ட்ரை பண்ணலாம். தென் ஐ ஸ்டார்டட் அப்பியரிங் திஸ் எக்ஸாமினேஷன்ஸ் லைக் FTI and SRFTI and then after 2 attempts I go to know that I'm not gonna crack this exam because it was very difficult for me. Like I'm a village guy from village la நான் இருந்தேன் கேரளாவில். So for me, I had some language issues with me. Malayalam தவிர வேறு எதுவும் தெரியாது அந்த டைமில். So I was keep trying. Then I understood that after 2 attempts, so I'm not gonna crack this. So I start approaching DOPs in Kerala. Like
Yeah, I met many people. So it was, uh, then finally I met this DOP called Hari Nair. So I joined with him. ஸோ அந்த டைமில் ஒரு ஒன்று ரெண்டு படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ ஹவ் கிவன் ஒன் மோர் ட்ரை லைக் டூ எக்ஸாம் ஐ மீன் as இன்ஸ்டியூட். ஸோ ஐ கிராக்ட் இட். ஐ வென்ட் தேர். அது அவ்வளோதான், பெருசாக எதுவும் இல்லை. Actually, the art is present there in the frame, right? Yeah. Also, I'm looking from a tip from you that how the art is present in the frame, no, the perfect way that they should be. That every artist should be know the things that you can suggest us. ஐயோ இல்லை, அதெல்லாம் ரொம்ப பர்சனல் இல்லை. நம்ம டிபெண்ட்ஸ் அப்பான் த சீன் அண்ட் மூட். ஸோ அதுக்காக பெருசு டெம்ப்ளேட்டட் டிப்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த சிச்சுவேஷன் இட்ஸ் லைக் ஹேண்ட்லிங் அ சிச்சுவேஷன். யூ ஆல் ஆர் சிட்டிங், கரண்ட் இல்லை, மூணு பேர் ரூமில் இருக்குது. ஆனால் ஒரு ஆள் படுத்துட்டு இருக்கு, ஒரு ஆள் அங்கேயோ ஃபோனில் பண்ணிகிட்ருக்கு, ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கு. 3 பேரும் லேசி மூடில் தான் இருக்குது. ஓகே, அப்போது டக்குன்னு கரண்ட் வந்துச்சு. ஸோ பயங்கர ஹீட். ஸோ யாராவது இருந்துச்சு ஃபேன் போடணும். நம்ம 3 பேரும் லேசி மூடில் இருக்குது. ஹவ் வில் யூ ஹேண்டில் த சிச்சுவேஷன்? டெல் மீ. As a director, how will you treat this? இந்த மாதிரி ஷாட் வேணும் சொல்லு. Tell me. You ask me this question. See, it's a situation. So how to handle the situation? Tell me. So, which person it's too hot feel, no? He's immediately go and switch it on that one. We don't want to go. See, இந்த மாதிரி situations இருக்குல்ல, இது ஹேண்டில் பண்ணணும். இது மாதிரி தான், அவ்வளோதான். பெரிய இதெல்லாம் கிடையாது. There is no important things are there now. But you feel that the artist doesn't know want much more to interest to know that things. The director, how the director is explained to the artist that if they do it well, that's enough for the photographer. That's it, right? Finally, I'm just. I don't know. You don't. I'm also keep searching, like. Okay. Because of perfectly how I want to be there, I'm just looking for it. As a photographer, capture the artist, the basic way, the basic thing the artist want to be there. That's I'm just looking for that. இல்ல, it's all about feel. அந்த ஃபீல் கொடுக்கணும் இல்ல, அந்த ஃபீல் கொடுக்கிற மாதிரி நமக்கு ஷார்ட் டிசைன் பண்ணலாம். Okay. அல்டிமேட்லி நமக்கு ஃபீல் தான் கிடைக்கணும் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் இல்ல. ஸோ அதுதான் எய்ம். ஸோ you can make any kind of shot. I mean, actually I'm faced on problem. There is no when I'm just doing it, but I'm not aware of that camera capturing it. No, I'm not aware of. I'm just out of the camera. They actually capture from somewhere else. I'm just out of the camera, but they feel that he doesn't know about where is the camera, and that doesn't he knows. He just said kind of. I'm just went for the audition. At the time they said that one is he's not aware of that. So what I'm asking you, how I want to be know about that thing. Actually, you should be fearless. Sorry, sir. You should be fearless. Fearless. Yeah. Be confident. You feel that is I am fear on that. It's not like that. ஒரு ஸ்கிரிப்டில் 60-70% சிஜி இன்வால்வ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஒரு சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க? அந்த அவுட்புட் இப்படி வரப்போகுதுன்னா உங்களுடைய முன் தயாரிப்பு வேலைக்கு என்ன நல்லா இருக்கும்? Of course. இப்போ லைக் சிஜி டிபார்ட்மெண்ட் டிஏ அதுக்குள்ள என்னென்ன ஒர்க் பண்ணுவீங்க? No DI. ப்ரீ பிளான்டா இப்படி வரப்போகுது இந்த அவுட். அது ஃபர்ஸ்ட் வந்து I'll sit with the director. எந்த மாதிரி இமேஜஸ் வேணும், எந்த மாதிரி ஷார்ட்ஸ் எந்த மாதிரி இமேஜஸ் வேணும், அந்த ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்கஷன். இப்போ அதுக்கப்புறம் ஸோ இந்த இமேஜ் ரீச் பண்ணுறதுக்கு ஸோ என்னெல்லாம் பண்ணணும். You want to reach, this is your destiny, you want to reach here. அங்கே போகிறதுக்கு நிறைய வேஸ் இருக்கும். இங்கே இருந்து மேபி if you're going somewhere like Dhanushkodi, there are lots of ways. You can go through Madurai, you can go through ECR side. அப்போ எப்படி போகலாம், like you can go by bike,
cycle, by foot also you can go. By foot also you can go. So yeah, அது வந்து நம்ம சாய்ஸ் இல்லை. அதே மாதிரி இந்த இமேஜ் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய விஎஃப்எக்ஸிலும் நிறைய இது இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு ஃபஸ்ட்டு வந்து எந்த மாதிரி இமேஜ் வேணும்னு டிசைட் பண்ணணும். லைக் எ ப்ரீ விஷுவல், அந்த ப்ரீ விஷுவலைசேஷன் ஸ்ட்ராங்காக ஒரு ப்ரீ விஷுவலைசேஷன் ஒன்று வேணும். ஸோ அதே மாதிரி யூ கேன் டெவலப் எ கன்செப்ட் ஆர்ட் ஃபார் தேட். இது இந்த மாதிரி இருக்கணும், இந்த இமேஜ் இந்த விஷுவல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். யூ வாண்ட் திஸ், யூ வாண்ட் மேக் பீப்புள் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் விஷுவல். ஸோ அது ரீச் ஆகிறதுக்கு தென் யூனிட் ப்ரொடக்ஷன் டிசைனர், ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் டிசைனர், ஐ மீன் ஆர்ட் டைரக்டர். ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் நமக்கு வந்து. ஸோ பர்சனலி வந்து இப்போ சிஜி இல்லாமல் எவ்வளோ ரீச் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஐ எம் ட்ரைங் ஃபார் தேட் ஆக்சுவலி. ஸோ யா, because I know the difficulties because I was working as a CG artist before. So it's possible, but yeah. And then then we'll go to discuss with this guy, the CG artist, I mean CG supervisor. You need a supervisor on board. For example, for a film like a Dune, so then the mother style, like it's like a that desat bleach bypass kind of look is there. Bleach bypass warmer side, warmer irukku tone, அந்த மாதிரி similar look இருக்கு. ஸோ அது ரீச் பண்ணுறது. ஸோ if you need to reach that kind of look, we can create a LUT. For example, LUT, like lookup table. We can design a LUT like that, and we can load it into the camera. We can see that like கிட்டத்தட்ட ஒரு 80-85% கரெக்டாக ஒரு ஃபைனல் லுக் மாதிரி தான் இருக்கும். ஸோ தென் யா, அது ஒன்று. அதுக்கப்புறம் இது மாதிரி சிஜி ஆர்டிஸ்ட் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதில் என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் செக் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஷார்ட் டிசைன். யா, காட் இட். மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் ஃபிலிம்ஸ் ஆர் மோர் சேச்சுரேட்டட் சார். அதாவது இந்தியன்ஸ் எடுக்கிற படம்லாம் ரொம்ப சேச்சுரேட்டடாக இருக்குது. அதே நம்ம ஹாலிவுட்டோ இல்லை வேர்ல்டு சினிமாவோ போனால் ஃபுல்லாக ரொம்ப அன்சேச்சுரேட்டட் கலர்ஸாக இருக்குது. ஆனால் பார்த்தோன்னா அந்த ட்ராமா வந்து ரொம்ப அன்சேச்சுரேட்டடாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபீலிங் ரொம்ப இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் ஃபீலிங்காக பார்க்க முடியுது. ஸோ வை ஆர் இந்தியன்ஸ் ஆர் ஸோ மச் அப்சஸ்ட் வித் சேச்சுரேஷன்? I'm also thinking that, like, why the Indians are like this. It's not, their production design is very strong. We are always thinking about camera. So இப்போ இங்கே வந்து நம்ம if I'm meeting somebody, I mean யாராவது வெளியே மீட் பண்ணால் கூட ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி வந்து லைட்டிங் நல்லா இருக்குது. இட்ஸ் நாட் அபவுட் தேட். சினிமாட்டோகிராஃபி இஸ் நாட் அபவுட் லைட்டிங். ஐ மீன் ஸோ அதிலே ஒரு இது இருக்குல்ல, இந்த மாதிரி நோட் இஸ் திங்கிங் அபவுட் த ப்ரொடக்ஷன் டிசைன் சைட். அண்ட் நம்ம படத்துலலாம் வந்து ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ வி ஆர் நாட் டிசைனிங் in that way. The color breaks, the color spectrum, color palette, கொஞ்சம் வீக்காக இருக்குது. அவர் வந்து so they are using minimal palettes. Depends upon the film. No, I'm not talking about all the films. Their aesthetic sense is a bit different than us. Right? They are using multicolors in here. If you go to somewhere like in films, in some European or some other foreign films, like the colors are like countable. This much color, maybe 5 or 6 primary colors. And here we are, and their skin tone also, it's a matter, like black either white, right? And here we are fighting with multiple colors like skin tone and costumes. If you go and watch outside, you can see 100 colors in your hand in the single, I mean, frame, right? இங்கே யா இப்போ ஒரு மினிமல் பேலட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம இந்தியன் படத்தில் லுக்கே இதுதான். we should accept that. That's why Indian films are Indian films, foreign films are foreign films. That's what I believe. ஹாய் சார். ஹாய் சார், இப்போ லட்ஸை சூஸ் பண்ணல லுக்அப் டேபிள்ஸ். லுக்அப் டேபிள்ஸ் சூஸ் பண்ணும்போது இப்போ காஸ்டியூம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா சார்? இப்போ இந்த ஃபிலிமுக்கு வந்து இந்த லுக் வந்து கரெக்டாக இருக்கும், இப்போ அதுக்குள்ளே ஒரு காஸ்டியூம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா சார்? இந்த இப்போ இத்தனை கேரக்டர் வந்து ப்ளே ஆகாது, இந்த லுக்குக்கு வந்து
காஸ்டியூம்ஸ் எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணீங்க? இப்போ டீல இருந்த லுக் இருக்கு, நிறைய லுக்ஸ் இருக்குல்ல சார், இந்த லுக்குக்கு எப்படி காஸ்டியூம்ஸ் எப்படி சார் ஒர்க் அவுட் பண்ணீங்க? காஸ்டியூம்ஸ் பேலட்ஸ் தான் சார், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் காஸ்டியூம். அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் அதுக்கேற்ற நத்திங். ஐம் ஜஸ்ட் அதுக்கு வந்து நம்ம ஒரு கலர் பேலட்டு சொல்லும்போது காஸ்டியூம் அதில் ஒரு மேஜர் பார்ட் இருக்குது. இட்ஸ் லைக் நம்ம வந்து கலர் பிரேக் பண்ணல, நிறைய கலர்ஸ் இருக்குது, இப்போ நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஸோ வி கேன் இப்போ ஒரு லொக்கேஷன், நம்ம லொக்கேஷனோட பேலட் இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் டு, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ வி ஆர் கோயிங் டு க்ரீன் ஃபீல்டு, பேடி ஃபீல்டு இல்லை, ஸோ ஃபுல்லு க்ரீனாக இருக்கும். ஸோ இது நிறைய கலர் வச்சு வேணால் பிரேக் பண்ணலாம். இப்போ ஒரு கேரக்டர் அப்படி நடந்து போயிட்டே இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் எ மீடியம் கைண்ட் ஆஃப் ஷார்ட், லைக் மேபி சம் லிட்டில் டாப்பிஷ் அப்படி போயிட்டே இருக்கு. இப்போ க்ரீன் போட்டால் எப்படி இருக்கும்? பிரேக் ஆகாதில்ல இது. ஸோ யூ கேன் திங்க் அபவுட் சம் அதர் கலர்ஸ், சம் இன்ட்ரெஸ்டிங் கலர்ஸ், மேபி டெக்ஸ்சர்ஸ் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். லைக் அந்த பேடி ஃபீல்டுக்கு ஒரு டெக்ஸ்சர் இருக்குல்ல, அழகான ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. அப்புறம் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் லைக் விண்ட், மிஸ்ட் இருந்தால் காலையில் மிஸ்ட் இருக்குல்ல, இப்போ மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வெயில் வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு பளபளன்னு கொஞ்சம் மிலிட்டரியாக இருக்கும்ல. ஸோ யூ கேன் அப்புறம் இப்போ கலர் வேரியேஷன் இருக்கும். இப்போ காலையில் இந்த கோல்டன் ஒரு கலர் இருக்கும்ல. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் a girl is just moving, just walking through this. அப்போ வந்து வேறு கலர்ஸ் ஒயிட் வச்சு பிரேக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் yellow, most of the people like they will go for yellow or red or magenta or something like this. அந்த மாதிரி கலர் பிரேக்கிங் தான் பேசிக்கலி. லைக் ஒரு கலரை இன்னொரு கலர் வச்சு பிரேக் பண்ண முடியல. அதான் சார், இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ டேரக்டர் வந்து ஒரு எமோஷன் சொல்கிறாரு சார், அப்போ எப்படி சார் இந்த லுக்குன்ட்டு சூஸ் பண்ணுவீங்களா சார்? ஒரு லட்டு நீங்கள் சொன்னீங்க, அந்த லட்டு வந்து இன்புட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த லட்டு எப்படி சார் சூஸ் பண்ணுவீங்க? இல்லை, நம்மளோட ஃபஸ்ட் ஒரு லுக்கு இப்போ நிறைய மேபி த்ரூ த சம் பெயிண்டிங், இப்போ நம்மளே வந்து கொஞ்சம் பெயிண்டிங் இல்லைன்னா ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி பண்ணுறோம்ல. ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் வெரி பர்சனல் ஆக்சுவலி. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குல்ல, ஒரு இமேஜ் ரீச் பண்ணுறது. கலரிஸ்ட் கூட பேசிட்டு இந்த லுக்கு சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை நீங்களே ஒரு லுக்? நமக்கு ஒரு ப்ரீ விஷுவல் ஒன்று இருக்கும் உள்ள. ஸோ வில் கம்யூனிகேட் வித், இப்போ நானும் டைரக்டரும், இப்போ ஃபேமிலி ஒர்க்கிங் வித் டைரக்டர். ஸோ நம்ம ரெண்டு பேரும் பேசி அது ஒரு பாயிண்டில் அது எண்டப் பண்ணலும், ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்துருவில்ல. இட்ஸ் ஆல் அபவுட் டிசிஷன். அந்த டிசிஷன் எடுத்துடும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு கன்செப்ட் ஆர்ட் வந்து ஒன்று ரெடி பண்ணுறோம். இட்ஸ் லைக் இட் மேபி சம் மேட் பெயிண்டிங் கைண்ட் ஆஃப். அது ரெடி பண்ணும்போது லைக் வில் கெட் ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் 99% லுக். இதுதான் நான் பண்ண போகிறேன்னு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு கலர் ஸ்பெக்ட்ரம், ஒரு கலர் பேலட்டும் ரெடி பண்ணணும். ஸோ we are going to use this kind of colors and it depends on the character psychology also. It's a big role. ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான ஆள் எந்த மாதிரி காஸ்டியூம் யூஸ் பண்ணுறோம்? It will be maybe 90% of people are using, introvert people are using, I think it's my observation, very personal, like maybe some subtle colors, not too bright, vibrant. இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் வைக்கிறீங்க, ஸோ இப்போ அதில் வந்து இப்போ ஸ்டேஜிங்கா இல்லை ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா ஒரு லைட்டிங்கா, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்காக நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நீங்கள் லைட்டிங் இல்லைனா கூட மேனேஜ் பண்ணிடுன்னு சொன்னீங்கல்ல. ஸோ லைட்டிங் இருக்குது, லைட்டிங் முக்கியம் தான், பட் அது இல்லைனா கூட மேனேஜ் பண்ணலாம்ல. ஸோ அந்த பாயிண்ட் வரும்போது எது இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க, ஸ்டேஜிங்கா இல்லை பெர்ஃபார்மன்ஸா? Then there will be available light. Okay. But so my motto is like imperfection. I'm looking for imperfection. எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடாது. பெர்ஃபெக்டாக இருந்தால் அது பிலீவ் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தால் ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குல்ல. ஆர்ட் ஃபிலிம் கூட பெர்ஃபெக்டாக யாரும் ஷூட் பண்ண வைக்கிறது இப்போ இந்த தீஸ் டேஸ், பிகாஸ் பீப்புள் ஆர் ஸ்டார்டட் லவிங் தட் இம்பர்ஃபெக்ஷன். ஸோ அந்த ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணும்போது நேச்சுரலி ஒரு ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த ஸ்பேஸு க்ரியேட் பண்ணும், அதுக்குள்ளே கேரக்டரை கொண்டு வரும். புரியல எனக்கு. ஒரு ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணும். இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு லைப்ரரி இல்லை, மார்னிங்னா ஃபஸ்ட் எப்படி, வாட் வில் யூ திங்க்? வெளிச்சமாக இருக்கும், சன்ரைஸ் இருக்கும். எப்படி இருக்கும் வெளிச்சம்? நல்லா வெளிச்சம், கலர் எப்படி? ஜன்னல் இருந்தால் ஜன்னல் வழியாக வரும், ஒரு லைட் சோர்ஸ், ஸோ எல்லோ கலர் லைட் அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணும். அப்புறம் அதுக்குள்ளே கேரக்டர் வரும். கேரக்டருக்கு மேலே லைட் போட்டால் லைட் போட்ட மாதிரி இருக்கும்ல, அது தெரியாத மாதிரி போடணும்ல. ஓகே.
யா ஸோ நேச்சுரல் லைட் வச்சு போனால் பெட்டர். ஆனால் லுக்ஸ் நேச்சுரல், ஐ மீன் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி நம்ம இதெல்லாம் டிசைன் தான், இது மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும் அண்ட் வித்தவுட் அஃபெக்டிங் த நரேஷன். ஓகே. யா அண்ட் இவர் கேட்ட மாதிரி இப்போ அந்த ஸ்டேஜிங் இல்லை இது கலர் சொன்னார்ல ஆக்சுவலி. ஆமாம். ஸோ இப்போ இந்த சீனுக்கு நான் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை பிரேக் பண்ணலாம்ல ஆக்சுவலி. நீங்கள் பிரேக் பண்ணுறீங்களா அந்த கலர்ஸை? இப்போ கோவம் வந்துச்சுன்னா ஒரு கோவப்படுற ஒரு சீனாக இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு ரெட்டு காமிக்கலாம். அண்ட் ஒரு லவ் பண்ணுற போர்ஷன் தான் வார்மாக ஒரு ப்ளூ டோனில் போகலாம் அப்படின்லாம் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்களா? I'm trying to break that. ஓகே. இப்போ நீங்கள் க்ரீன் சொன்னீங்கல்ல, இப்போ க்ரீன் சொல்கிறப்போ அதில் வந்து that is just an example. I was just saying, I was saying like the color breaks. ஒரு க்ரீனாக இருக்கிற இடத்துல வந்து க்ரீன் போட்டு வந்தால் இது பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. வேற ஒரு பிரைட் கலர் போட்டால் கொஞ்சம் மேட்ச் ஆகும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷர்ட்டு வேணும், இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் மாதிரி தான், இப்போ ப்ளூ ஜீன்ஸு ஒயிட், யா ஓகே இல்லை, அதே மாதிரி நல்லா இருக்கு. யா அண்ட் இப்போது ஒரு சீன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ ஒரு சீனை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வைடு போவேன், ஸோ தென் ஒரு டைட் போவேன், ஒரு சஜஷன்ஸ் அப்படி இது பண்ணுவீங்களா? இல்லை ஒரு சீன் வந்தோன்னா அதுக்கு டைம் எடுக்குமா? இல்லை வேணாம், இந்த சீன் இவ்வளோ பேசுகிற வரைக்கும் நம்ம ஒரு ஏரியல் ஷாட் போகலாம், தென் ஒரு டைட் போகலாம், அப்படி யோசிச்சு பிரேக் பண்ணுவீங்களா? எந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க? இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் த ஸ்கிரிப்ட். ஓகே. வாட் ஆர் த ஸ்கிரிப்ட் டிமாண்டிங், நான் அதுதான் ட்ரை பண்ணிட்டுருக்கு. இப்போ வந்து ஆக்சுவலி ஐ டோன்ட் லைக் தட் யூஷுவல் டெம்ப்ளேட் லைக் வைட் க்ளோஸ், வைட் மீட் க்ளோஸ். ஸோ இதெல்லாம் சிங்க்ரனைஸ் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் பண்ணலாம். இட்ஸ் கால்ட் டைனாமிக்ஸ். நமக்கு அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைனாமிக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் சிட்டிங் ஹியர், ஓகே, யாரோ அங்கே வந்திருக்கு. ஸோ வென் ஐம் லுக்கிங் அட் ஹிம், யூஸ்வலி என்ன பண்ணுறோம், வாட் வில் யூ டூ? ஸோ நான் இங்கே இந்த ரூமில் இருக்கேன், ஸோ someone is there, he just came. நார்மலி என்ன பண்ணுறோம், இதுதான் சீன், ஸோ we are going to talk about something. யூஸ்வலி என்ன பண்ணுறோம், ஒரு ஷோட்டை தான் வைக்கும். எங்கே கேமரா? Okay. What I keep one mirror here, how it will be? We both will be in single frame, right? That's a solution. Maximum simplify. I am trying to do that. எனக்கு இப்போ நம்ம ஃபிலிம் ஸ்கிரிப்டில் வந்து இப்போ நம்ம ஒரு சினிமாட்டோகிராஃபராக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்களா, எனக்கு இவ்வளோ டீட்டெயில்டோட ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இருந்தால் இன்னும் எலாபரேட்டாக இருக்கும் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஒரு சினிமாட்டோகிராஃபர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல. எக்ஸாம்பிள் பார்த்தா எனக்கு இந்த படத்தோட இந்த சீன் வந்து இந்த கலரில் இருக்கும், இதோட மேக்ஸிமம் வந்து நம்ம என்ன எழுதுகிறோம், டயலாக் எழுதுகிறோம், ஆக்ஷன் எழுதுகிறோம், ஒரு சீன் என்ன நடக்குது அவ்வளோதான் எழுதுகிறோம். ஒரு ஃபிலிம் ஸ்கிரிப்டில் நம்ம என்னெல்லாம் ஒரு சினிமாட்டோகிராஃபரோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு கரண்ட்டில் என்னவா இருக்குது ஒரு ஃபிலிம் ஸ்கிரிப்டில்? இப்போ நான் இந்த மாதிரி நீங்கள் இது வந்து so I would like to read, I read some script before, like that was really interesting, like complete ஒரு visual narration தான் இருக்கு. So like visual script na so அந்த ஸ்கிரிப்ட் படிச்சாலே மைண்டில் விஷுவல் வந்துடும். என்னெல்லாம் இருக்கும் அதில், சில விஷயங்கள் வந்து இன்விசிபிள் திங்ஸ் கூட அதில் இருக்கும், லைக் நேச்சுரல் எலமெண்ட்ஸ், லைக் ஸோ when they are talking அப்படி காற்று வருது, ஸோ காற்று எங்கே இருந்து, லெஃப்ட் இருந்தால் ரைட்டில் இருந்தால் அது கூட இருக்கும் அதில். ஸோ யா அப்புறம் அந்த மாதிரி லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஊரில் போனால் I have read this kind of script, like early morning 7 o'clock. Early morning 7 o'clock எப்படி இருக்கும், after a rain, yesterday night there was rain, so the next day morning கொஞ்சம் சன்னியாக இருக்குது, early morning 6:37 எப்படி இருக்கும், கொஞ்சம் மிஸ்டியாக, some golden lights. இந்த டைமில் ஒரு வீடு முன்னாடி யாரோ ஒரு ஆள் வந்து அந்த ஸோ somebody is sitting in front of the house. அப்போ வந்து ஒய்ஃப் வந்து காஃபியோட வராங்க, ஹாட் காஃபி லைக் வித் சம் வாட் இந்த வேப்பரில் அப்படி வந்துட்டே இருக்கும்ல, அதை பார்க்கும்போது ஒரு அந்த டெரெயின் ஸ்மெல் எல்லாம் வந்துடும், நமக்கு ஃபீல் பண்ணுறதுல. இட்ஸ் ஆல் அபவுட் ஃபீல். அந்த ஃபீல் அந்த ஸ்கிரிப்டில் இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது விஷுவலைஸ் பண்ணுறது. அவ்வளோதான்.
பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா ரொம்ப ரேர் ஆனதுக்கான ரீசன் எதுவும் இருக்குங்களா? இப்போ கமர்ஷியல் படங்கள் Because we started watching color films. இல்லை I think புரியல. so. ஃபுல் படமாக வந்து பிரம்மயுகம் மட்டும் வந்தது. ஆனால் இப்போ சில இடங்களில் இது ஃப்ளாஷ்பேக்கு பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃபுல் படத்தையும் வந்து ஒரு கமர்ஷியல் படம், நல்ல ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படங்களை பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணுறதுக்கான பாசிபிள் இன்னைக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்னும் அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது, இதை புரிஞ்சிக்க இல்லை அதை விஷுவலோட கனெக்ட் பண்ணிக்க ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் வேணும்ல. ஓகே, கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே ஓகே. So I just completed one film. The film name called Kaktarua. It's a Bengali film that was completely on black and white, and which got selected in Rotterdam Film Festival. So that was completely in black and white. We set all the tonalities according to that, like the textures. So I was working on that. It was really interesting for me. And yeah. இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபரோட யூஸ்வல் டெம்ப்ளேட்டு அதிகமாக வந்து படங்களில் வந்து என்னவா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? யூஸ்வல் டெம்ப்ளேட்னா ஆமாம், யூஸ்வல் டெம்ப்ளேட் இதெல்லாம் ரெகுலராக இதை பிரேக் பண்ணவே முடியல. ஆனால் யூஸ்வலாக அது ரொம்ப ஒரு அது ட்ரை பண்ணி பிரேக் பண்ண முடியாத டெம்ப்ளேட்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது யூஸ்வல் டெம்ப்ளேட்டு ஒரு சினிமாட்டோகிராஃபரா அந்த மாதிரி இது ஒரு I didn't feel like that. Okay. வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு அப்ரோச் தான் மைண்டில் யோசிக்கும். ஆனால் இதை மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி அதில் ஒன்று வந்துடும் நினைக்கிறேன், எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அது ஒரு ரைட்டிங்கில் பிரேக் பண்ணும்போது தான் அது ஆகுதுங்களா? ஓகே சார், நான் வந்து சினிமாட்டோகிராஃபியில் பார்த்து மிரண்டு போன படம் அப்படின்னா 2019 வந்த 1917 மூவி சார். 1917 மூவி. ஸோ ஆஸ்கர் வாங்கின படம் சார். ராஜர் டிகின்ஸ். ஸோ அந்த ஆள் பார்த்தீங்கன்னா 75 வயசு, சாக வேண்டிய வயசில் அந்த ஆள் ஆஸ்கர் வாங்குறாப்புலன்னு எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. ஸோ அது படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்லேயே பண்ணியிருப்பாங்க. இன்ன வரைக்கும் அந்த படத்தை நான் திரும்ப எடுத்து பார்த்துட்டே இருப்பேன், என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் வச்சுட்டே இருப்பேன். ஸோ தமிழில் அந்த மாதிரி சிங்கிள் ஷாட் படங்கள் வர்றதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, பட்ஜெட்டா இல்லை என்ன இஷ்யூ அப்படின்றத மட்டும் என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வி. யாரும் அந்த மாதிரி கன்செப்டெல்லாம் எடுத்துகிட்டு வரலன்னு நினைக்கிறேன். Nobody is writing. We don't have that kind of writers in here, I think. சார், நீங்கள் பார்த்து பிரமிச்சு போன படங்கள் சினிமாட்டோகிராஃபியில் ஏதாவது? சார் சினிமாட்டோகிராஃபியில் எஸ் சார். நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க, இல்லை பிரமிச்சிருப்பீங்க, சூப்பராக எடுத்திருக்காங்க. நிறைய படங்கள். இட்ஸ் a very difficult question. நிறைய ஃபிலிம்ஸ் இருக்கு. ஓகே சார், ஓகே சார். எக்ஸாம்பிள் In the Mood for Love. I really like this guy called Christopher Doyle, cinematographer, who worked with Wong Kar-wai. Okay, sir. In the Mood for Love, Chunking Express, and so many. ஓகே சார், ஓகே சார். சார், என்னோட செகண்ட் கொஸ்டின் கேட்கலாம்? மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிவு திவசதே காளின்னு சொல்லி ஒரு மூவி பார்த்தேங்க சார். ஒளிவு திவசதே காளி. ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் கிடையாது, சஜஷன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒய்டில் ஒரு ஷாட் இருக்கும், 15 மினிட்ஸ் அது ப்ளே ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அது மலையாளத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கண்டென்ட் முக்கியமாக இருக்கணுமா, இல்லை சினிமாட்டோகிராஃபிலேயே அதை சக்ஸஸ் பண்ணலாமா? இல்லை, இப்போ லாங் டேக் பண்ணுறதுக்காக நம்ம அதை அப்ரோச் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஐம் டேக்கிங் எ லாங் டேக். அதில் ஃபன் இருக்காது, ஃபீல் இருக்காது, ஃபன்னு தான் இருக்கும். ஷூட் பண்ணும்போது ஒரு ஃபன் இருக்கும், பார்க்கும்போது அவ்வளோ ஃபன் இருக்காது. ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து லைக் ஸோ யூ ஷுட் ரியலி டூ லைக் வாட் ஆர் த ஸ்கிரிப்ட் இஸ் டிமாண்டிங். ஃபீல் கிடைக்குதா இல்லை திரும்பி செக் பண்ணிட்டு இருக்கணும். லைக் அந்த ஃபீல் கிடைக்கலன்னா அது அப்படியே அந்த பிளான் அங்கே ட்ரா பண்ணுறது தான் பெட்டர். ஸோ வி கேன் கோ ஃபார் அ பிளான் பி. ஓகே சார். ஃபீல் தான் முக்கியம் இல்லை? எஸ் சார், எஸ் சார். இப்போ நம்ம ஷோட்டு டிசைன் பண்ணுறதுக்கு ஃபீல் இல்லைன்னா என்ன பண்ணுறது? எஸ் சார். ஆனால் அதில் அந்த ஒளிவு திவசதையில் வந்து கடைசியில் அந்த டைரக்டர் வந்து நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருக்காரு. ஆமாம். ஸோ அது எப்படிங்க சார் ஒர்க் அவுட் ஆச்சு? அது ஃபுல்லாக கம்ப்ளீட்லி ஒய்ட்லேயே இருக்கும், அது எப்படிங்க சார் ஒர்க் அவுட் ஆச்சு? I don't remember. Okay sir. I've seen this film long back. Thank you sir. 2D ஃபிலிம் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் அதிகமாக. அடுத்து 3D ஃபிலிம் எடுக்கிறோன்னா அதில் சில டெக்னிக்ஸ்லாம் வரும் சினிமாட்டோகிராஃபியில். இப்போ 3Dயில் எடுக்கிறோன்னா ஆப்ஜெக்டை அது ஃபுல் சைஸு காட்டினா தான் நல்லா தெரியும். அந்த மாதிரி வேறு ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கா 3Dயில் எடுக்கிறதுக்கு? நிறைய டெக்னிக்ஸ் இருக்குல்ல, விர்ச்சுவல், 4D, மெனி திங்ஸ். எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியாது. I am exploring this.
ஓகே சார். இப்போ ஸ்டோரி ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு ஷார்ட் டிவிஷன் போடுறோம்ல, அது டிஓபியோட உட்காந்து போகிறது கரெக்டாக இருக்குமா? டிஓபியோட சினிமாடோட உட்காந்து போகிறது கரெக்டாக இருக்குமா, இல்லை டேரக்டராக உட்காந்து போகிறது கரெக்டாக இருக்குமான்னு கேட்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு ஐடியா வேணும்ல. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கே ஒரு ஐடியா வேணும்ல, அது ப்ரிப்பேராக இருக்கணும்ல பேசு. ஐ மீன் இந்த டிஸ்கஷனுக்கு முன்னாடி ஸோ ஒரு மைண்டில் ஒரு படம் ஒன்று இருக்குல்ல. ஓகே. ஸோ அது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு சினிமாட்டோகிராஃபர் கூட உட்காந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ பிலீவ். ஓகே. There is no rules. Okay, there is no rules like this. இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம். It's very personal. These all are my personal opinions. These are not rules. Planned or unplanned? Planned and unplanned. Which is better? இப்போ சப்ஸ்டன்ஸ் வந்து இல்லை இல்லை இப்போ சப்ஸ்டன்ஸ் வந்து பயங்கர பிளானோட போச்சு. பிளான்டு தான் பெட்டர். ஆமாம். இப்போது ஸ்கிரிப்ட் படிக்கும் போது அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ முடிவு பண்ணிடுவீங்களா, இல்லை எப்படி சார் அது டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணுவீங்களா? ஆஃப்டர் லாங் டிஸ்கஷன். ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஓகே. அது எந்த மாதிரி எப்படி சார்? இட் டிபெண்ட்ஸ் அபாட் த சப்ஜெக்ட். இப்போ பாட்டில் ராதாக்கு எப்படி சார்? 235. அது ப்ரீ பிளான்லேயே முடிவு பண்ணிட்டீங்க? ஆமாம். ஓகே. I had a plan. Like I was really like planning to shoot in 185. That's one of my favorite ratio. So அந்த ஸ்டோரிக்கு அது கரெக்டாக இருக்கும்னு யோசிச்சேன். அப்புறம் வந்து after a long discussion I changed it like in 235. இப்போ ரெக்கி போகும்போது லைட்டிங் வந்து எப்படி சார் செக் பண்ணுவீங்க? கால்லேருந்து அந்த இடம் வந்து he knows well, like because he is working with me now and நம்ம வந்து so there are lots of in these days we can use lots of apps. Not ஒரு இடம் காலையில் போனால் ஏர்லி மார்னிங் எப்படி இருக்கும், மத்தியானம் எப்படி இருக்கும், ஸோ சன் பொசிஷன்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டாக நோட் பண்ணணும். நைட் எப்படி இருக்கும் இந்த இடத்துல, டோட்டல் இருட்டான எப்படி இருக்கும், இதெல்லாம் யோசிக்கணும் இல்லை இடம் பார்த்தேன். இப்போ உங்கள் வீட்டில் காலையில் எங்கே சன் இருக்குன்னு கரெக்டாக தெரியல, சன் பேச்சஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு கரெக்டாக தெரியல, மத்தியானம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி பழகணும் அந்த இடத்துல. அப்போ நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஷூட் பண்ணுறதுக்கு. என்ன இந்த ஸோ 6:30 திஸ் இஸ் கோன் ஹேப்பன், அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்ல. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் பிளான். லென்சிங் எப்படி சார் சூஸ் பண்ணுவீங்க? ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே பண்ணிடுவீங்களா, இல்லை ஸ்பாட்டில் போய் சூஸ் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி லென்ஸில் இந்த ஷாட்டுக்கு இந்த மாதிரி லென்ஸில் போக போகிறோம் அந்த மாதிரி. லென்சிங் ப்ரெப் டைமில் வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் சில டைமில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ராங்காகவே போயிடும். லைக் இப்போ ப்ரெப் டைமில் வந்து ஓகே, ஸோ that time we are all thinking about emotions. Like இந்த எமோஷன் வந்து இந்த லென்ஸில் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ சம்டைம்ஸ் இட்ஸ் லைக் இன்கார்பரேட்டிங் டூ மச் ஆஃப் திங்ஸ். லைக் சம்டைம்ஸ் இப்போ ஒரு ரொம்ப ஐசோலேட்டடான ஒரு சீனில் வந்து ஸோ somebody sitting there, ஒரு ஐசோலேட்டடான ஒரு சீன். ஸோ அதுக்கு லென்சிங் சூஸ் பண்ணதுன்னு என்ன பண்ணுறது? மணி நீ என்ன சூஸ் பண்ணுறோம்? இல்லை, ஐசோலேஷனான ஒருத்தரை வந்து ஒரு கார்னர் ஏஜில் வச்சு ஃபுல் வைல்டில் காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் யூ சூஸிங் ஆஃப் லென்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கேரக்டரா இல்லை அந்த ட்ராமா மூடா? டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். ட்ராமா மூடு தான். அதுதான் கேட்கும். அது ப்ரீ ஒர்க்கில் இருக்கிறது பெட்டரா இல்லை? ப்ரீ ஒர்க்கில் நமக்கு ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்கும். எனக்கு வந்து ஒரு இமேஜ் தான் இருக்கும். அந்த இமேஜ் ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஸோ ஐ யூஸ் டு சூஸ் லென்சஸ். ஐ டோன்ட் சூஸ் ஐ மீன் ரிவர்ஸாக பண்ண மாட்டேன். நான் லென்ஸுக்காக ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ண மாட்டேன். இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு லென்ஸ் சூஸ் பண்ணுறேன். Even in the short breakdown, and it's like images. For a scene, if I need 3 shots, three shots are like not just shots. These are 3 images giving me 3 emotions, right? Basically, it's about emotion. Emotion convey பண்ற மாதிரி the lens choose பண்றேன். That's it. Simple. அதான் கேரக்டர் சைக்காலஜி டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் அதை லென்ஸ் சூஸிங். கேரக்டர் சைக்காலஜிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இட் இஸ் கம்யூனிகேஷன் வரணும்ல. ஆமாம், கம்யூனிகேஷன் எல்லாம் அந்த படவே ஃபெயில் ஆகிடும். இமேஜ் வந்து இட்ஸ் அபவுட் இமேஜ் ஸ்ட்ரெங்த். இமேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ சில டைமில் வந்து எவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட் கொடுத்தாலும் ஸ்ட்ராங் இமேஜஸ்
கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதே சேம் டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் வயலண்ட் சீன் இப்போ நம்ம மொபைலெலாம் நிறைய பேர் ஷேர் பண்ணி வந்துருக்குல்ல, இப்போ அங்கே கொலை பண்ணிட்டுருக்கு, இது பண்ணிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து யாரோ மொபைலில் ஷூட் பண்ணிட்டு எடுத்துருக்கதா. ஆனால் அது பார்க்கும்போது ஒரு பயம் வந்துடும் இல்லை. இந்த இமேஜ் ஸ்ட்ரென்த், ஐம் டாக்கிங் அபவுட் இமேஜ் ஸ்ட்ரென்த். ஸோ யா லைக் அதில் கிடக்கிற ஒரு பயம் வந்து நம்ம ஒரு பயங்கரமான ஒரு இப்போ அலெக்ஸா 65ல ஷூட் பண்ண ஒரு மர்டர் சீனில் நமக்கு கிடைக்காதுல்ல. இட்ஸ் ஆல் அபவுட் ஃபீல். ப்ரீ ஒர்க்கில் ப்ரெப்பில் நம்ம சில ஷார்ட் டிவிஷன் எல்லாமே போட்டுட்டு போயிருப்போம். ஆனால் ஆன் த ஸ்பாட்டில் சுச்சுவேஷன் ஒன்று டிமாண்ட் பண்ணும். நிறைய ஒரு சூழலில், அதாவது என்னதுன்னா வெதர் எதை வேணால் பண்ணலாம், அங்கே நம்ம எதிர்பார்த்த செட்டு இல்லை வேறு எதனா ஒரு விஷயம். ஆனால் அந்த டைமில் ஒரு டேரக்டராகவும் ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபோ எப்படி ஹேண்டில் பண்ணணும்? டிபெண்ட்ஸ். எப்போவுமே ஒரு பிளான் பி இருக்கணும்ல. அதுதான் என்ன அந்த பிளான். யா இட் டிபெண்ட்ஸ். மேபி we may not shoot that. அந்த மாதிரி நடந்திருக்கு. திடீர்னு ஒரு மழையெல்லாம் வந்தால் ஷூட் கேன்சல் பண்ணுறோம். இல்லை அந்த டைமில் வேறு எதனா நம்மளுக்கு அதுக்குள்ளே யோசிச்சு வச்ச சின்ன சின்ன மாண்டேஜஸ் இல்லை மேபி எதனா போகலாமா அப்படின்றது இல்லை. ஏன்னா அந்த டே ஆஃப் எல்லாமே போயிடும்ல ஆர்டிஸ்ட்லேருந்து. யூஸ்வலி கேன்சல் பண்ணுது மழையெல்லாம் இருந்து. அதுக்கு தான் கொஞ்சம் இல்லைன்னா இன்டீரியர் போயிடும். எனக்கு இன்னொரு டவுட்னா, இப்போ சூஸிங் ஆஃப் லென்ஸ் இருக்குல்ல, இந்த சூஸிங் ஆஃப் லென்ஸில் இன்டீரியர் ஒர்க் அப்போ நீங்கள் ஒரு சூஸ் பண்ணுற அந்த ஒரு ஒர்க், இப்போ இந்த கூகைக்குள்ளேன்னு சொல்கிறீங்க, இந்த கூகைக்குள்ளே வந்து ஒய்டு போனால் இல்லை ஒரு க்ளோஸ் போனால் ஒரு மீடியம் ரேஞ்சு போனால் அப்படின்றத அந்த கேரக்டர் சைக்காலஜி வச்சு நம்ம டிபெண்ட் பண்ணுவோம். எக்ஸ்டீரியரில் அதே மாதிரி இந்த மூடையும் அந்த கேரக்டரோட மூடையும் நம்ம பாதிக்காத அளவு எந்த மாதிரியான லென்ஸை சூஸ் பண்ணுவோன்றது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். சிச்சுவேஷன் அந்த இமேஜ் ஸ்ட்ரென்த். அதுதான் இந்த சிச்சுவேஷன் எனக்கு இந்த மாதிரி இமேஜ் வேணும். இப்போ ஃபேம் ஷூட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் போட்டில் அதான். ஸோ லொக்கேஷன்னா ரொம்ப இட்ஸ் கிராம்ப்ட் ஸ்பேஸ், வெரி ஸ்மால் and it's a tiny space actually. There was no room for another guy. Like even for my focus was just standing behind me and was doing that, and I was doing handheld. Room irukadu. So அந்த டைம்ல வந்து ஆனா இமேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். So I think most of the shots I went with normal lens, like it was a 35mm sensor. So yeah, I shot, I mean 80 frames of film with 35 and 50. It was like that. I mean, like to keep that normal look, and it helps me to like create that dynamics. My question is about aspect ratio. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டார்ல அவர், இப்போ 2.35 போயிட்டீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் உங்களோட பிளான் வந்து 1.9 சம்திங். 1.85. ஓகே. ஆக்சுவலி இப்போ ஸ்கிரிப்ட் வந்து டிமாண்ட் பண்ணுறது 1.85 ஆர் 4/3 அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஸ்கிரிப்ட் வந்து டிமாண்ட் பண்ணுது. பட் இங்கே வந்து கமர்ஷியலாக தேட்டரோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 2.35 தான் இருக்குது. அப்படின்றதுனால வேற காம்ப்ரமைஸ் ஆகி அந்த மாதிரி போகிறோமா, இல்லை டேரா அந்த மாதிரி கால் எடுத்து போயிடலாமா? 185க்கா? 185க்கு ஸ்கிரிப்ட் என்ன 185ல ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு. Actually, again I'm repeating this. Like it's all about image, right? It's all about image. ஆனா இதோட கம்போஸ் பண்ற இது வந்து சேஞ்ச் ஆயிடும். 185 and 235. 185ல I mean எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட், so I was very comfortable with 185 because it's most of the scenes were like dialogues and emotions and yeah, that kind of staging you're having. Interiorல அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆனா எக்ஸ்டீரியர் வரும்போது so yeah, I have to incorporate lots of other elements too. Then I was thinking like, okay, we'll go for 235. I was a bit confused about that in between this 235 and 185. Then we had a long discussion about that. Yeah, then we end up with 235. இப்போ கேரக்டரோட சைக்காலஜியும் அதனால அஃபெக்ட் ஆகும்லண்ணா. இப்போ கேரக்டரோட சைக்காலஜியும் அதனால அஃபெக்ட் ஆகும்ல. அது மட்டும் இல்லை ப்ரொடக்ஷன் டிசைன். If I am shooting with 235, the frame will be more wider, right? Left and right, there is lots of space. So my composition will be also change. So it completely depends on the aspect ratio, right? And I have to keep the feel also. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரியே டிசைன் பண்ணேன். இப்போ ப்ரொடக்ஷன் டிசைன்லும் வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணல. சில ஏரியாஸ் வந்து எம்டியாக இருக்காம இட்ஸ் லைக் இது பிலீவ் பண்ண வைக்கணும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.
So yeah, I hope you understood. லைக் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் ஒன்று இப்போது ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்க. ஸோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிமுக்கும் கலர் ஃபிலிமுக்கும் ஏதாச்சும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அதாவது வந்து சப்ஜெக்ட் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியா? ஈஸி கிடையாது, கஷ்டமா அது? ஏன்னா கஷ்டம் அப்படி இல்லை, ரெண்டு ட்ரீட்மெண்ட்டு தான் அது. லைக் நாங்கள் இப்போ ஒன்று பாதி ஷூட் முடிச்சிட்டோம், லைக் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று. அது எப்படின்னா அதில் வந்து ஒரு சில ஷார்ட்ஸ் மட்டும் அப்படியே சேச்சுரேட்டே பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு போகும். நாங்கள் வந்து சோர்ஸ் லைட்டில் தான் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிருக்கோம். ஏதாச்சும் ஒரு ஐ மீன் இன்னும் இப்போ தான் ப்ரொடக்ஷன் இப்போ பாதி தான் ஷூட் பண்ணியிருக்கோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஏதாச்சும் பிரச்சனை வருமா, இல்லை இனி மீதி இருக்கிறத நாங்கள் வேறு ஏதாச்சும் விதத்தில் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிற மாதிரி சஜஷன்? வாட் யூ ஃபீல்? சார் ஐ ஃபீல் லைக் ஒருவேளை போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகும்போது பிளாக் அண்ட் அந்த சீன்ஸ்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது ஏதாச்சும் ரொம்ப மெர்ஜ் ஆயிருமோ ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு டவுட் இருக்குது. ஆக்சுவலி இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் ஷூட் பண்ணும்போது ப்ரிப்பரேஷன் முக்கியம். ஆக்சுவலி ஏன்னா ரெண்டு கலர்ஸாக இருக்குல்ல, இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் அப்புறம் ஒரு மிட் கிரே இருக்குது. ஸோ ஸ்கின் டோன்லாம் கிரேல தான் மோஸ்ட்லி இல்லை. ஸோ ஐ வாஸ் ஆல்சோ ஃபேஸிங் த சேம் இஷ்யூ வென் ஐ வாஸ் ஷூட்டிங் திஸ் ஃபிலிம். I was feeling some density issue when I was discussing with this Brahmayugam DOP. He was my senior, and we are having same colorist actually. We had some discussion about this. We need a proper I mean, for example, Pathar Panchali film. Yes. Have you seen this film? Yes. You watched it, right? Yes sir. So adile Subrata Mitro இன்னும் செட் பண்ணிருக்கு. So you know him, Subrata Mitro, the DOP. சத்யத்ரேயோட டிஓபி. சத்யஜித்ரே ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கேன். டிஓபி டிஓபி சுப்ரதா மித்ரா. ஓகே. ஸோ அதில் ஒரு டொனாலிட்டி வந்து செட் பண்ணிருக்குல்ல, லைக் இட்ஸ் லைக் மியூசிக் லைக் சாரே காமா பாதானி சா, இந்த மாதிரி தான் டொனாலிட்டி செட் பண்ணியிருக்கு. ஸோ யூ வாட்ச் இட் அகெயின் தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதில் இருக்குது, அது பார்த்தா போதும் நினைக்கிறேன். ஓகே சார். அண்ட் வந்து லாஸ்ட் கொஷின், லைக் நம்ம வந்து வெளிப்படையாக தெரியுது, ஆல்ரெடி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஒரு சினிமாவில் வந்து வெளிப்படையாக தெரியுறது ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், கேஸ்ட்டு, அவங்க அந்த படத்தோட வெற்றியோ தோல்வியோ வந்து சினிமாட்டோகிராஃபரை வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அடுத்த படத்தோட சான்ஸ் ஆர் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணால் தனியாக நோட் பண்ணி இவங்களை கூப்பிடுவாங்க, ஆர் வந்து இந்த மாதிரி படத்துக்கு ஒரு லோக்கலாக ஒரு லைஃப் ரிலேட்டடாக இருக்க படத்துக்கு இவர் நல்லா பண்ணியிருந்தாரு, அதே மாதிரி படத்துக்கு இவரை போடலாம், அந்த மாதிரி ஒரு இமேஜ் செட் ஆயிருமா? இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் ஒரு படத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அப்படியா? ஓகே. படம் முடிகிற வரைக்கும் என்ன மாதிரி கொண்டு போகணும், ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் என்ன மாதிரி இருக்கணும்? I'll tell you my first film experience. Okay, first padam that was 2018. Course mudiya pogudu enoda. So the director, his name is Devayush Chaudhary. He's a Bengali. He was working with Rituparna Ghosh and Anurag Kashyap. So yeah, we met. Script patti edum pesala. We were just having coffee at his house. We were talking about our personal life. அப்படி பேசிட்டே இருந்தேன். ஸோ இட்ஸ் லைக் அன் இன்ட்ரோடக்ஷன், லைக் வாட் ஐ ஆம், வாட் ஹீ இஸ், பர்சனல் கேரக்டர். ஸோ திஸ் இஸ் மை விஷுவல் ஸ்டைல். I like this kind of films. We are talking about that. We are not talking about any of script, nothing. We're just talking about, like, we're chatting for 2 hours, I think. Then I got, we both of us got understood the characters of each other. So it was like, yeah, Ipom, he's one of my best friend actually. Down by Low by Jim Jarmusch. It's a black and white film, 1986, I think. Yeah. Then In the Mood for Love by Wong Kar-wai. Then same director, Chunking Express. Then Apocalypse Now, Francis Ford Coppola. Then Nosferatu, The Undead by Werner Herzog. Cinematography is on the book. Cinematography is on the book. Writing with Light by Vittorio Storaro.